சிவகார்த்திகேயன் அவர்களுடைய சேயோன் படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கிறதுல இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஹீரோயின் இந்த ஒரு டைரக்டரோட படத்துல மட்டும் நான் மறுபடியும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இன்னொரு சைட்ல பார்க்கும்போது நம்ம இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கூட்டணியில இப்போ ஒரு படம் வரப்போகுது. எஸ், அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி படத்துக்கு அப்புறமா சிவகுமார் முருகேசன் அவருடைய டைரக்ஷன்ல சேயோன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க போறாரு. அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. இப்போதைக்கு சேயோன் படம் வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான் இருக்குது. கூடிய சீக்கிரம், அதாவது இந்த மாசத்துல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 27 படத்துடைய ஷூட் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. சோ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போதைக்கு சேயோன் படத்துடைய ஷூட் ஆரம்பிக்க போறது இல்ல. ஏன்னா அந்த படத்தை தயாரிக்கக்கூடிய ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வந்து ஒரு சில ஃபண்ட் இஷ்யூல இருக்காங்க. சோ அந்த ஃபண்ட் இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேயோன் படத்துடைய ஷூட் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் தகவல் போயிட்டு இருக்குது. சோ இந்த ரெண்டுல எது உண்மையான தகவல் அப்படிங்கிறது நமக்குமே எக்ஸாக்டா தெரியல. பட் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்துறை ஷூட் ஆரம்பிக்க போறதில்ல. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏப்ரல் 27 ஆரம்பிப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்படி சேயோன் படத்துடைய இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் இப்போ வரைக்கும் ஆரம்பிக்காமே இருக்கிறாங்க. அதாவது 1001 ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 2010 செல்வராகவன் அவருடைய டைரக்ஷன்ல 1001 ரிலீஸ் ஆகி அப்போ மக்கள் கிட்ட ஒரு பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. பட் இப்போ வந்து அந்த படத்தை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது செல்வராகவன் அவர்கள் வந்து அந்த படத்துடைய அடுத்த பார்ட், அதாவது 1001 வந்து தனுஷ் அவர்கள் வச்சு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி 1001 அபிஷியல் போஸ்டரே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல வந்து 2024 படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ 2026 இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகல. இன்னும் சொல்ல போனா படத்துடைய ஷூட் கூட இன்னும் ஆரம்பிக்காம தான் இருக்கிறாங்க. சோ அதனாலேயே வந்து இப்போ வரைக்கும் செல்வராகவன் அவர்கள் எங்கேயாவது ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்ல இன்டர்வியூ கொடுக்குறாரு, இல்ல ஈவெண்ட்ஸுக்கு போறாரு அப்படின்னாலோ, இல்ல அந்த 1001 படம் சம்பந்தப்பட்ட நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் யாராவது எங்கேயாவது போறாங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட வந்து 1001 எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்ட்ரியா அவர்களுமே இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்ல ஆண்ட்ரியா அவர்கள் கிட்டமே 1001 பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆண்ட்ரியா அவர்கள் சொன்ன பதில் தான் வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலா வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. அதாவது 1001 படம் வந்தாலும் அந்த படத்துல வந்து நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா செல்வராகவன் சார் கூட வந்து ஒர்க் பண்றது ரொம்பவே கஷ்டம். 1001 படமே வந்து கிட்டத்தட்ட 200 நாட்கள் ஷூட் பண்ணாங்க. சோ 1001 படம் நான் நடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து எனக்கு நிறைய படங்கள் கிடைச்சது. அடுத்தடுத்து நான் நடிக்கக்கூடிய படங்கள்ல எனக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னால ஈஸியா பண்ண முடிஞ்சது. பட் இருந்தாலும் இப்ப அடுத்ததா 1001 வந்துச்சு அப்படின்னாலும் அந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ ஆண்ட்ரியா அவர்கள் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல அரசன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து சிம்பு அவர்களுக்கும் ஆண்ட்ரியா அவர்களுக்குமான போர்ஷன் எல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அரசன் படம் வந்து வடசென்னை யூனிவர்ஸ்ல வருது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த படத்துல ஆண்ட்ரியா அவர்கள் கூட சேர்ந்து சமுத்திரக்கனி அவர்கள் நடிக்கிறாரு. அது போக அமீர் அவர்களுமே வந்து நடிக்கிறாங்க. வடசென்னையில ராஜன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவரு இந்த அரசன் படத்திலையும் நடிக்கிறாரு. வர தீபாவளிக்கு இந்த அரசன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியால தான் இப்ப படத்துடைய டீம் இருக்காங்களாமா. சோ இதுல எனக்கு என்ன அப்படின்னா, அமீர் அவர்கள் வந்து நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு படங்கள்ல வந்து ஒரு ஆக்டரா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பட் டைரக்டரா பாத்தீங்க அப்படின்னா ஆதி பகவான் படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு படமும் எடுக்காம தான் இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது இப்போ திரும்பவும் அமீர் அவர்கள் ஒரு டைரக்டரா களமிறங்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களை வச்சு அடுத்ததா அமீர் அவர்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப தகவல்களை வெளியாயிட்டு இருக்குது. சம்பந்தமான அபிஷியல் அப்டேட்மே கூடிய சீக்கிரமா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு ஆதி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா மீசை முறுக்கு 2 படத்துல பயங்கர பிஸியா இருக்கிறாரு. ஒன்ஸ் மீசை முறுக்கு 2 படம் ரிலீஸுக்கு அப்புறமா ஆதி அவர்கள் அமீர் அவர்கள் கூட சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல வந்து அமீர் அண்ட் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டணியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சோ இந்த கூட்டணியில படத்தை எப்ப ஆரம்பிக்க போறாங்க, இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட அபிஷியல் அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போ நீங்க சேயோன் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதையும் அட் தி சேம் டைம் செல்வராகவன் அவருடைய 1001 அப்படின்னு மட்டும் இல்லாம அவர் அடுத்தடுத்து பார்ட் 2ல நிறைய படங்கள் வச்சிருக்காரு. அதாவது புதுப்பேட்டை 2 இருக்கு, 7 ரெயின்போ காலனி 2 இருக்கு. சோ இந்த படங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ட் அமீர் அப்படிங்கிற இந்த கூட்டணியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.